கோடிக்குள்ள வைக்கிறீங்க அந்த வண்ணம் பாரு. ஓஹோ ராதா கோவிந்தா என்று சொன்ன உடனே கூடையிலேயே அமர்ந்து கூடை சுருளுகிறார். ஒரே புறப்படுகிறேன் நம்பிக்கையோட தைரியத்தோட போயிட்டோம். சரிண்ணா நான் வரணும். அண்ணா நான் போறேன்னு வச்சுக்கோ. ஏமா நீ யாரு எந்த ஊருன்னு கேட்பாங்க. நான் குறத்தியன்றேன். ஜாதியில் குறத்துதான். உன் பேர் என்னன்னு கேட்டா பாஞ்சாலன்னு சொல்லட்டுமா? நான் மாநாட்டு குறத்தி, மலையிலேயே பிறந்தவன். ஆமா பாஞ்சால குறத்தி. ஓஹோ அப்படின்னு சொல்றோம். மலை நாட்டை குறத்தி பூவனத்திலே உறவை எடுத்த உடனே பூங்குறத்தி மலை குறத்தி தான் போடணும். சரிண்ணா வேற என்ன டவுட் இல்ல? என்ன இல்ல என்ன ஏமா மறுபடியும் யோசனை பண்ற? ஏமா எனக்கு ரொம்ப வெக்கமா நல்லா சொல் நினைக்காத. உனக்கு என்ன டவுட் அதை சொல்லு. அது கஷ்டமா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி. போக மாட்டோம்னா போறோம்னா நாக்கு படிக்கிறது எனக்கு வெக்கமா நாமெல்லாம் சாதிக்க வேண்டியது நான் நிறைய பேரு அங்க போனவே இதெல்லாம் சாதிக்க முடியும். நான் இன்னைக்கு குறத்தியா போயிட்டு வர்றேன். புருஷன் கொண்டாட்டியன்னா எப்படியாவது சண்டை வந்துடும். ஆமா சண்டை வந்துடுச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சண்டை பிடிக்கும் போது ஏன்டி உங்க அண்ணன் பேச கேட்டு நீ குறத்தியா போடுவதா நீ போடி குறத்தி அப்படின்னு என் வீட்டுக்காரன் கேட்டா என் மூஞ்சை நான் எங்க வச்சுக்கிறது? மூஞ்சை கீழே வச்சுக்கலாம். மூஞ்சை கீழே வச்சிடலாம். இல்ல வீட்டுல மாட்டுலயும் வச்சுக்கலாம். அண்ணா அச்சமா இருக்கும் நம்ம. நீ அங்கே சென்று அஸ்தினாபுரம் சென்று உன் ஜாடையை அறிந்து நீ யாரென்று உன்னை பிடித்தது. ஆனா எங்க மச்சானே நான் குறவனா அனுப்புறாங்க. அப்படி நீ உன்னை என்னைக்கான சண்டை வந்ததை குறைச்சின்னா குறவான்னு பேச்சுக்கு பேச்சு அப்ப ஒன்னும் சொல்ல மாட்டான். அப்படியா? ஆமா சரிண்ணா. கோடி குறைச்சின்னா போய் குறவா பேசவே மாட்டான். பேச முடியாது. சரிண்ணா போயிட்டு வரணும். சரிம்மா சரிம்மா நான் வரட்டுமா? சரிண்ணா சந்தோஷமா போயிட்டாரியா? அப்பாடு சாயங்காலம் தான் சார். இப்ப நினைச்சாலும் தங்கச்சிக்காரமா மறுபடியும் டவுட் வந்துருச்சு. டவுட் வரக்கூடாது. போகும்போது டவுட் வந்து அதே மனசா போனா அந்த வேலை ஆகாது. என்னம்மா இது குறிக்கோள். ஆமா என் இளைய கணவர் எனக்கு குழந்தையாக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா நான் அங்க போய் குறி சொல்றேன். நீ வராதுங்கிறாதுன்னு போறேன். கண்டிப்பா கண்டிப்பா வருவோம்மா. சரி இன்னொரு சந்தேகம் எனக்கே வருது. இந்த கழுத்துல இருக்குது பாரு தாலி, 5 தாலி. அது யாரானா எதுக்கு இது 5 தாலி கட்டிக்கிற? ஒரு பொண்ணுக்கும் ஒரே தாலி தான். 5 தாலி கட்டிக்கிற எதுக்கு நீ கேட்டா என்ன சொல்லுவேன்? இதெல்லாம் ஒரு வேலையாண்ணா. இதெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி இதை நிக்கணும்னு. எப்படி 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றதா? என்ன 5 பேர் யாருன்னா? 5 பேர் யாருன்னாக்கா புருஷமாறன்றதா? யார் அனுப்புனா எங்க அண்ணன் கோவிந்தா. அப்படி சொல்லக்கூடாது. அந்த 5 தாலி எதுக்குன்னா ஆகாய கந்தர்வர்கள் 5 என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லு. சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா. நாளைக்கு அக்ஞாத வாசல் சொல்லட்டா? இப்ப சொல்லிட்டாண்ணா. அப்படியா? இப்ப அங்க ஒரு காலம் கேட்டாங்கன்னா சொல்லு. சரிண்ணா வரண்ணா. என் பேர் என்னன்னா? மலைக்குறிச்சி. மலைநாட்டு குறிச்சி மலைக்குறிச்சி. சரிண்ணா சிவேதியம் ஆசைக்கு அனுப்ப கொண்டு வந்த தாய்குல திலகம் நம்மை போலவே கலையை கற்றவள். கலை இல்லாதவருக்கு கண் இல்லாத
சமம் என்று சொல்வார்கள். கற்ற இடமெல்லாம் கலையை கற்றவளுக்கு கற்ற இடமெல்லாம் சிறப்பம். அப்பேற்பட்ட கலை என்பது எல்லா நாட்டிலையும் இப்ப இங்கிருந்து தீர்த்தவாளிக்கு போ, பெங்களூர் போ, எங்கன்னா போ, அங்க கூட ஒரு ஆளு நம்மளுக்கு நட்பாக இருப்பாங்க. நாடகத்துக்காரங்க தானேன்னா செல்லுல கூட பார்த்தேன், நேருக்கு நேரா பாக்கலனாலும் செல்லுல கூட பார்த்தேன். லைவே விட்டுறாங்க. என்னன்னா இங்க அப்படின்னு அப்பா நான் பஸ்ல வரமெல்லாம் வந்துட்டேன், காசு இருந்துச்சு தொலைச்சிட்டேன், பஸ் பேருக்கு இல்லாதான் தடமாடுறேன்னா வானா உனக்குன்னா அப்படின்னு உதவி பண்ணுவாங்க. அதை கலையை கற்றிருக்காட்டே தெரியும், இல்லை தெரியுமா? கோடி கோடியா பணம் வச்சுக்கின்னு எத்தனை ஏக்கரா வேணா வச்சுன்னு வீட்டுல. ஆனா ஊர்ல வச்சுருந்தா ஊர்காரனுக்கு தான் தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதை போல கலையை கற்றவர்களுக்கு கண்ட இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். அதை போல 32 கலையிலே ஒரு கலையாகப்பட்டது இந்த நாடக கலை. இந்த நாடக கலையிலே சின்னம்மா வேடத்தோடு நல்ல பாடத்தோடு ஆடி பாடி பேரும் புகழுடன் வந்த எங்க ஏரியாவில் ஆந்திராவில கூட நல்ல பேர். அப்பேற்பட்ட எந்த ஊரம்மான்னு யாரெல்லாம் கேட்டா நடுசால தான் சொல்லுவேன். அந்த அம்மா ஆட்டோ கத்துக்காரன் தான் இந்த ஊர் பேர் வருமா? இப்ப நான் ஆட்டோ கத்துக்காரன் தான் எங்க ஊர் பேர் இங்க வருமா? வராது. அதை போலதான் ஆசைக்கு அன்பு கொண்டு இருந்த அன்பு சகோதரி சரோஜா அம்மையார் சின்னம்மா நாடகத்திலே பேரும் புகழோடு நடித்த மேடையிலே ஆடி பாடி பேரும் புகழுடன் வந்த சரோஜா பணமளித்திருக்கிறார். யாருடைய பேச்சு என்றால் அதே 2011 நேத்திரம் படித்த சிவபெருமானாகப்பட்டவர் நடராஜ பெருமாளாக அமர்ந்திருக்கிறாரு. அந்த நடராஜ பெருமாள் சாமி வீதியிலே பணம் கொடுத்திருக்கிறார். நடராஜ பெருமாள் இல்லத்திலே குடியிருந்து நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தை கொடுத்து பாதுகாத்து ரட்சிக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம். அவரால் கொடுக்கக்கூடிய பணம் நாடு கொண்டிருக்காரு. சிவேஜியம் அனைத்து பேர்களும் சேர்ந்து மகாபாரதத்திலே குரத்தி என்றால் அந்த பாஞ்சாலி தெய்வம் அல்லவா? அப்பேற்பட்ட தெய்வம் இந்த குரத்தி உருவத்திலே வந்திருக்கிறாரு. அப்படி என்று எல்லாருக்கும் நம்பிக்கை தான் தெய்வம். என்னன்னா ஒரு கல்லு, ஒரு இப்படி கல்லுன்னு வச்சுக்கோ, அந்த கல்லை எடுத்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டா அது கல்லாக்குதா கடவுளாக்குதா? அது கடவுள், தெய்வம், கடவுள். ஆமா. ஆனா மஞ்சள் குங்குமம் வைக்கலன்னா அது வெறும் கல்லு. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டா இதுதான் எங்க கடவுள் அப்படின்னு கும்பிடுறோம். அதை போல